அருமையானவர்களே, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, ஒருவன் கர்த்தருடைய சந்நிதியிலே அங்கீகரிக்கப்படுவதற்கான சில வழிகளை கொடுக்கும் நாம் அங்கு வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவன் அங்கீகரிக்கப்படும்படியாக அங்கு ஒரு மாடோ அல்லது ஆட்டுக்கடாவோ பழுதற்ற ஒரு ஆணாக அவன் அதை கொண்டு வந்து அதன் தலையிலே கைகளை வைத்து, பின்பு அது அடிக்கப்பட்டு அதன் ரத்தம் பலிபீடம் முழுவதும் தெளிக்கப்படுவதை நாம் அங்கு வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய சந்நிதியிலே அங்கீகரிக்கப்படும்படியாக அங்கே நமக்கு ஒரு இரத்தம் அவசியமாக இருக்கிறது. அதுவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனுஷன் தோற்று போவான் என்பதை அறிந்தவராய் தேவன் தாமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆவியா இருக்கிற கர்த்தரை மாம்சமா இருக்கிற மனுஷன் கண்டு அவரோடு கூட நெருங்கி இருப்பது அது ஒரு அசாத்தியமான விஷயம். எனவே மனுஷன் தோற்று போவான் என்பதை அறிந்தவராய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கு ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதன் மேல் தன் கையை வைத்து விட வேண்டும் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவ சந்நிதிக்கு தூரத்திலே குற்ற மனசாட்சியோடு, தோல்வியின் வலியோடு, பாவி என்ற எண்ணத்தோடு, கவலைகளோடும் பாரங்களோடும் பலவிதமான பிரச்சனைகளோடும் மன அழுத்தத்தோடும் தேவ சமூகத்துக்கு வர முடியாமல், தேவ சமூகத்தை உணர முடியாமல், கர்த்தருடைய சந்நிதியிலே அங்கீகரிக்கப்படுவதற்கு பாத்திரமில்லை என்று தேவ சந்நிதிக்கு தூரமானதைப் போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த பிரமாணத்தை கர்த்தர் நமக்காகத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே அந்த ஆட்டுக்குட்டியின் தலையிலே கை வைப்பது என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாரங்கள், கவலைகள், குற்ற மனசாட்சி, தோல்விகள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த தோல்வியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், அவர் நம்மை விசாரிக்கிறபடினால் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோமே. கைகளை வைத்து என்று சொல்லும்போது, கையை அதன் தலையில வைத்தல் என்று சொல்லும்போது, அவர் மேல் நாம் வைத்து விடுகிறதை குறிக்கிறது. அவர் மேல் நாம் அதை வைத்து விட வேண்டும். எனவே நமக்கு வருகிற கஷ்டங்கள், பாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று நாம் வாசிக்கிறோம். அதை இன்றைக்கும் அது சுமந்து தீர்த்து கொண்டே இருக்கிறது. அதை சுமக்கவும் அதை தீர்க்கவும் ஒரு ஆட்டுக்குட்டி பலிபீட தண்டையில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நாம் சத்தியத்தை அறியாதபடியினால் துணிகரமாக அல்லது நம்முடைய அறியாமையினால சில பாவங்களை செய்திருக்கிறோம். இப்போது நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்த பின்பும் கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற சில பாவங்கள், அது நம்முடைய இயலாமையிலே வருகிறது. விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, தன்னை ஒரு நிர்பந்தமான மனுஷன் என்று அவன் சொல்லிக் கொள்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயலாமையிலே செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. அந்த பாவங்கள் நம்முடைய மனசாட்சியை குற்றப்படுத்தி, நீ தேவனுடைய சமூகத்துக்கு நீ அந்நியனா என்று சொல்லி நம்மளை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். அருமையான வாலிபனே, வாலிப சகோதரி, உடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள் வந்த குறைகள் நிமித்தம் நீ தேவனுடைய சந்நிதிக்கு தூரத்தில் இருக்கிறதை போல உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு உன்னை நேசிக்கிறார். உனக்காக தண்டையிலே உனக்காக ஒரு ஆடு ஆயத்தமாக காத்திருக்கிறது. நீ தைரியமாய் கர்த்தருடைய சந்நிதிக்கு வா. அங்கே அந்த ஆட்டின் தலையிலே உன் கையை வை. உன்னுடைய கவலைகள், கஷ்டங்கள், குறைகள், குற்றங்கள், குற்ற மனசாட்சி சகலத்தையும் அவர் மேல் வைத்து விடுவோம். பின்பு அந்த ஆடு அடிக்கப்படுகிறது என்ன வாசிக்கிறோம். அந்த ஆடு அடிக்கப்பட்டு அதன் ரத்தம் பலிபீடத்தை சுற்றிலும், பலிபீடத்தின் மேலும் அது தெளிக்கப்படுகிறது. இந்த ரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்படுகிறது என்பது எதை குறிக்கிறது என்றால், பலிபீடம் என்று சொல்லும்போது தேவனும் மனுஷனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனும் மனுஷனும் சந்திக்கக்கூடிய அந்த இடம் இரத்தத்தினாலே அந்த ஐக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறது. அருமையானவர்களே, அந்த இரத்தத்தினால் தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அந்த இரத்தம் பலிபீடத்தை சுற்றிலும் தெளிக்கப்படும் போது நாம் அந்த இரத்தத்தினால் உண்டான ஐக்கியத்துக்குள்ள கடந்து வருகிறோம். தேவனோடு கூட ஒரு இன்டிமேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நாம் கடந்து வருகிறோம். எனவே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு பாவம் மன்னிப்பு இல்லை. ரத்தம் இல்லாமல் தேவனோடு நாம் நெருங்கவே முடியாது. நம்முடைய இயேசுவோடு கூட நாம் நெருங்கவே முடியாது. அந்த ரத்தம் இன்றைக்கும் அவர் நமக்காக சிந்தி கொண்டிருக்கிறார். அந்த ரத்தம் இன்றைக்கும் உறையாமலே இருக்கிறது. தைரியத்தோடு எழுந்து வா. நீ துக்கப்பட்டு சோர்ந்து மூலையில ஒடுங்கி இருப்பது தேவ சித்தம் அல்ல. உடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியாக இன்றைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி அந்த பலிபீட தண்டையிலே நின்று கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் தைரியமாய் எழுப்பி தேவனிடத்திற்கு வாருங்கள். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுவோம். அந்த ரத்தம் நம்மை மன்னித்து அவரோடு கூட கிட்ட நெருங்கி
வந்து சேர்க்கிறது. வேதத்தில் 2 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். முதலாவது, யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த அந்த ஐக்கியத்தை குறித்து தாவீது சொல்லும்போது, யோனாத்தானுடைய சிநேகம் மிகவும் அருமையான ஸ்திரீகளுடைய சிநேகத்தை போல் இருந்தது. யோனாத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான் என்றும் தன் ஆத்மாவை போல சிநேகித்தான் என்றும் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய உயிர் அவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. இயேசு தன்னுடைய உயிரை போல நம்மை சிநேகித்தது மாத்திரமல்ல, தம்முடைய உயிரிலும் மேலாய் நம்மை சிநேகித்தார். தம்முடைய ஜீவனிலும் மேலாய் நம்மிடத்தில் அன்பு வைத்தபடினால் தன்னுடைய கடைசி சொட்டையும் நமக்காக சிந்தினார். எனவே அந்த இரத்தம் நம்ம இன்றைக்கும் தைரியப்படுத்தி கர்த்தருடைய சந்நிதியிலே நம்மை அங்கீகரிக்கிறதாக காணப்படுகிறது. தோல்வியின் வழியில் இருக்கிற நண்பனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ தைரியமாய் தேவ சமூகத்துக்கு புறப்பட்டு வா. நீ சோர்ந்து போகாதே, இயேசு உன்னை நேசிக்கிறார். 2வதாக, அந்த மோசேயுடைய மனைவி மோசையை பார்த்து சொன்னார், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். அருமையானவர்களே, இயேசு நமக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். அந்த இரத்தத்தின் மூலமாக இரத்த சம்பந்தமான புருஷனாக அவர் நமக்காக இன்றைக்கும் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார். எனவே அந்த நேசரை, அந்த சிநேகிதரை, அந்த மனவாளனை இரத்தத்தின் மூலமாக நாம் விரும்பி செல்ல அழைக்கிறார். ஒரு ஆடு இன்றைக்கு உனக்காக அந்த ஆசரிப்பு கூடார வாசலிலே, தேவ சந்நிதிக்கு போகிற அந்த வாசலிலே ஆயத்தத்தோடு காத்திருக்கிறது. தைரியமாய் புறப்பட்டு வருவோம்.